இந்தியன் மார்க்கெட்ல எலக்ட்ரிக் கார்ஸோட சேல்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதுல நம்மளோட இந்தியன் மேனுஃபேக்சரர் டாடா வந்து இன்னைக்குமே நம்பர் 1 அந்த நெக்ஸான் ஈவி, கர்வ் ஈவி, பஞ்ச் ஈவி அப்படின்னு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஹாட்டான ஒரு செல்லிங்ல இருக்கிறாங்க. மஹிந்திரா அவங்களோட நிலையத்துல XUV 400 அப்படிங்கிற ஒரு சிங்கிள் எலக்ட்ரிக் கார் தான் வந்து இப்போ வச்சிருக்கிறாங்க. அதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் அந்த கேஃபே நார்ம்ஸ வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த எலக்ட்ரிக் காரோட அந்த விற்பனை ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இப்ப பார்த்தோம்னா கொஞ்ச நாளாவே நம்ம டீசர் அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அதாவது அவங்க கேமஃப்ளாஜ்ல வந்து எலக்ட்ரிக் எஸ்யூவிஸ், XUV 700 பேஸ் பண்ண ஒரு எலக்ட்ரிக் எஸ்யூவி, இன்னொரு புது குப்பே எலக்ட்ரிக் எஸ்யூவி எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருந்தோம். அந்த ப்ராடக்ட்ஸோட அன்வீல் வந்து நேத்தைக்கு நடந்து அந்த பேஸ் வேரியன்ஸோட பிரைஸுமே வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விடைக்கும் ரொம்ப 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 ஹையர் லெவல் ஆஃப் குவாலிட்டி பிளஸ் வந்து இப்ப டாட்டாவோட கார்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது இருக்கிறத விட ரொம்ப டிராஸ்டிக்கலி டிஃபரெண்டா மஹிந்திராவோட எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து ஒரு நியூவர் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. 2 ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ப்ராடக்ட்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மாதிரி இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க பார்த்துருக்கிறது சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த 2 கார்ஸுமே வந்து பார்த்தோம்னா, அவங்களோட இன்க்ளோ அப்படிங்கிற ஒரு பார்ன் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம்ல வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பார்ன் எலக்ட்ரிக் அப்படின்ட்டு ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா நமக்கு இருக்கக்கூடிய இதுவரைக்கும் நம்ம பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு பெட்ரோல் என்ஜின் கார் இல்ல ஒரு டீசல் என்ஜின் காரோட பிளாட்ஃபார்ம் எடுத்து அதுல ஒரு பேட்டரி ஃபிட் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து அந்த காரை வந்து அவங்க செய்றாங்க. பட் இது வந்து பார்த்தோம்னா, ஸ்கேட் போர்ட் ஆர்க்கிடெக்சர் அப்படிங்கிற பியூரா எலக்ட்ரிக் கார்ஸுக்காகவே செய்யப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் இதை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த டிரான்ஸ்மிஷன் டனல் கூட நமக்கு உள்ளாடி நமக்கு தெரியாத அளவுக்கு, அதாவது பின்னாடி சீட்ல ஒரு சின்ன ஹம்ப் மாதிரி வரும் பெட்ரோல் கார்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா, அது கூட இல்லாத அளவுக்கு பியூரான ஒரு ஸ்கேட் போர்ட் ஆர்க்கிடெக்சர்ல பண்ணி தான் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது 2 கார்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து பார்த்தோம்னா மஹிந்திரா BE6E அப்படிங்கிறது. அதை அவங்க கண்டினியூஸா சொல்லும்போது BE6E அப்படிங்கிற ஒரு டேர்ம்ல வந்து அதையுமே வந்து கொண்டு வந்துருக்காங்க. இதோட இன்ட்ரோடக்டரி பேஸ் மாடல் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 18,90,000 வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 பேட்டரி ஆப்ஷன்ஸ் வந்து வருது. 59 கிலோவாட் ஹவர், 79 கிலோவாட் ஹவர். இந்த பிரைஸ் வந்து 59 கிலோவாட் ஹவர் இருக்கக்கூடியது தான். இதுல வந்து நம்ம டிராஸ்டிக்கான சேஞ்ச் அப்படிங்கறது என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் காரை வந்து அவங்க காமிச்சிட்டு ஆல்மோஸ்ட் 99% அந்த கான்செப்ட் கார்ல இருந்த எல்லா டிசைன் எலமெண்ட்ஸையுமே இந்த கார்ல வந்து அப்படியே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அது இந்தியன் மேனுஃபேக்சரரோட மேக்கா அப்படின்ட்டு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கான டிசைன் எலமெண்ட்ஸ், அப்புறம் வந்து ரொம்ப பாஷான ஒரு லுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைனுமே பார்த்தோம்னா நல்ல போல்டா அப்படியே ஒரு சி ஷேப்ல இருக்கக்கூடிய நல்ல ஷார்ப்பான எல்இடி டிஆர்எல். கூடவே வந்து அந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து ரொம்பவே ஹிட்டனா அப்படி ஆஃப்ல இருந்துச்சுன்னா எங்க ஹெட்லாம்ப் இருக்கு அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு ஒரு டிசைன்ல வந்து அதை மேக் பண்ணி, அதுக்கு கூடவே அந்த ஹெட்லாம்போட லைன்லயே வந்து ஒரு பெரிய ஒரு ஏர் வென்ட் மாதிரி கொடுத்து மேல அதுக்கு என்க்ளோஸ்டா வந்து அந்த பானட்ல வந்து டுவல் லேயரா வந்து கொடுத்துருக்கிற மாதிரி அந்த டிசைனுமே கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தோம்னா அந்த கூப்பே எஸ்யூவிக்கான அந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருக்குது. அப் டு வந்து 20 இன்ச் வரக்கூடிய அந்த ஏரோ ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய அந்த அலாய் வீல்ஸுமே வந்து கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ஹைலைட் அந்த டிசைனுக்கே. கான்செப்ட் வைஸ் பார்த்துட்டு இதுல பார்க்கும்போது அந்த சைட்ல கான்செப்ட்ல வந்து நமக்கு அந்த கேமரா சைட்ல கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய கண்ணாடி வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பிளஷ் ஃபிட் ஆன டோர் ஹேண்டில் இது எல்லாமே இருக்குது. பின்னாடி டிசைன் பொறுத்தவரையில நமக்கு லாம்போர்கினி ஊருஸ் அந்த காரோட ஒரு டிசைன் தீம் வந்து நமக்கு இருக்குது. அதுலயுமே அந்த சி ஷேப்ல வரக்கூடிய அந்த எல்இடி பிரேக் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் இதோட நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 4.3 மீட்டர். அதாவது வந்து நம்ம டாட்டாவோட அந்த கர்வ் ஈவிக்கு வரக்கூடிய அந்த ஒரு லென்த்ல தான் வந்து இதோட ஓவரால் அந்த லென்த்துமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்டீரியர் நம்ம போகும்போது இன்டீரியர் தான் டோட்டலான ஒரு சேஞ்ச். என்ன அப்படின்னா நான் இது வரைக்கும் அந்த கொண்டு வந்த பாயிண்ட் எப்படின்னா, இப்போ டாடா கர்வ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய நெக்ஸான் இல்லது அந்த டாட்டாவோட அந்த எக்ஸிஸ்டிங்கான அந்த டிசைன் தீம்லயே தான் அந்த கர்வோட அந்த டிசைன் தீமே வந்திருக்கும். பட் இந்த மஹிந்திராவோட BE6E பார்த்தோம்னா மத்த எந்த மஹிந்திரா கார்ஸுக்குமே ரிசம்பிள் ஆகாத ஒரு புத்தம் புது இன்டீரியர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். நம்ம டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு அப்படி பார்த்தோம்னா ரொம்பவே யூனிக்கான ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ராபிசாய்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டியரிங் வீல், அதாவது ஒரு 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அதுல அப்படியே BE அப்படிங்கிற அந்த இலுமினேட்டட் லோகோவுமே வந்து வந்துருது. மற்றபடி அந்த
கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் மீடியா, ரைட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், லெவல் 2+ ஏடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 2 12.3 இன்ச் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட், இன்னொன்று வந்து நமக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஹைலைட்டாக என்னன்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம ரொம்ப ப்ரீமியமான கார்ஸ் இந்தியாவில் செல் ஆகிட்டு இருக்கிற ஆடி, பென்ஸில் கூட பார்க்காத அளவுக்கு நம்ம ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து குறைஞ்ச கார்ஸில் கூட இப்போ பார்த்துட்டோம், பலினோ அந்த மாதிரி கார்ஸில் கூட. இதில் என்னன்னா ஆக்மெண்டட் ரியாலிட்டி டிஸ்பிளே, அதாவது ஏஆர் அப்படிங்கிறது. இது வந்து லைவா ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரியே வந்துடும். ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேனா ஒரு கிளாஸ்ல வந்து அந்த டிஸ்பிளேல நமக்கு விஷயங்களை வந்து அவங்க டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவரை சுத்தி அப்படியே வந்து ஒரு காக்பிட்ல இருக்கிறது மாதிரி ஒரு கர்வ்டான ஒரு டிசைன் தீம் வந்து ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுலயுமே அந்த ஆம்பியன் லைட்டிங்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்து அதில் தான் இன்டகிரேட்டடாக சூப்பராக ஏசி வென்ஸுமே வந்து கொண்டு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏர்கிராஃப்ட் இன்ஸ்பயர்டாக நம்ம அந்த கியர் செலக்டர், அதாவது பார்க்கிங், நியூட்ரல், ரிவர்ஸ் அந்த இதை செலக்ட் பண்ணுற எதுவுமே வந்து ஏர்கிராஃப்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்ட்ரோலர் மாதிரியான ஒரு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹசார்ட் லேம்ப், சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டாப்பில், அதுவுமே அந்த ஏர்கிராஃப்டில் இருக்கக்கூடிய டைப்பில் டாகிள் சுவிச்சஸ் அப்படின்னு கொடுத்து ரொம்பவே அட்டகாசமான ஒரு டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப ப்ரீமியமான ஃபீச்சராக பார்த்தோம்னா, டாப் வேரியன்ட்ஸில் வந்து நமக்கு 16 ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய ஹார்மன் கார்டன் சவுண்ட் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. பேக் 1, பேக் 2 அந்த மாதிரியான நேமிங்ல தான் வந்து அந்த வேரியண்ட்டையுமே வந்து பிரிச்சிருக்காங்க. டாப்ல வந்து உங்களுக்கு 7 ஏர் பேக் வரைக்கும் கிடைக்குது. 360 டிகிரி கேமரா, லெவல் 2 ஏடாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கார்ல வந்து கிடைக்குது. 2 பேட்டரி பேக். இதுல வரக்கூடிய அந்த 79 கிலோவாட் ஹவர் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்குக்கு ஏஆர்ஐ சர்டிஃபைட் ரேஞ்சா வந்து 682 கிலோமீட்டரும், WLTP சைக்கிள்ல வந்து 550 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் வருது. ரியல் டைம்ல கண்டிப்பா வந்து 500க்கு மேல வந்து நமக்கு இதோட ரேஞ்சுமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 175 கிலோவாட் வரைக்கும் வரக்கூடிய டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 20ல இருந்து 80% வந்து 20 நிமிஷத்திலேயே வந்து சார்ஜ் பண்ற அளவுக்கு இதோட ஹைலைட்டான அந்த கெப்பாசிட்டியுமே வந்து இருக்குது. மொத்தத்துல வந்து ரொம்ப பிரீமியமான ஒரு எஸ்யூவியா இருக்குது. 18,90,000 அப்படிங்கிற பிரைஸ்ல வந்து அவங்க பேஸ் வேரியன்ட் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வச்சிருக்கிறதும் வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம். பேஸ்ல இருந்தே டச் ஸ்கிரீன் இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து நமக்கு வந்துருது. இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா மஹிந்திரா XEV9e அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து அந்த XEV 700 மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு கூப்பே எஸ்யூவி. பட் இது ஒரு 7 சீட்டர் கிடையாது, 5 சீட்டர் தான். இதோட பேஸ் வேரியண்டோட எக்ஸ்ஷோரூம் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 21,90,000 வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து வருது. இதுவுமே அந்த சேம் ஆர்கிடெக்சர்ல தான், அந்த இன்க்ளோ அப்படிங்கிற அந்த ஆர்கிடெக்சர்ல தான் வந்து வருது. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயமே வந்து அந்த XUV 700 விட இன்னுமே ஒரு 100 மில்லிமீட்டர் கிட்ட வந்து லென்த்துமே வந்து ஜாஸ்தியா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஓவரால் நமக்கு அந்த ஷேப் பார்க்குறப்போ அந்த XUV 700ஓட ஷேப் இருக்குது. பட் இதுல வந்து எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுனால கிரில் வந்து கம்ப்ளீட்லாவே க்ளோஸ்டா இருக்குது. சைட்ல வந்து நமக்கு அந்த டிஆர்எல்ஸ்மே கொண்டு கொடுத்து அதுக்கப்புறம் க்ளோஸ்டா இருக்கக்கூடியது நல்ல ஷார்ப்பான டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹெட்லாம்ப் யூனிட், அதாவது வந்து ஒரு ட்ரையாங்கிளை வந்து அப்படியே கமத்தி வச்சது மாதிரி ஒரு ஒரு ஹெட்லைட் யூனிட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து அந்த கூப்பே மாதிரியான லவுட் ப்ளஷ் ஃபிட் டோர் ஹேண்டில்ஸ், 360 டிகிரி கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹைலைட்டாக வந்து பேனோராமிக் கிளாஸ் ரூஃப் வந்துருது. இதில் வந்து பார்த்தோம்னா அவங்க லோகோ நமக்கு அந்த BE60ல வந்து BE அப்படிங்கிறத லோகோவை அவங்க வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அவங்களோட புது இன்ஃபினிட்டி லோகோவை வந்து பிராண்டிங்க்கு வந்து ஃப்ரண்ட்லேயுமே லோகோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சன்ரூஃப்லேயுமே பார்த்தோம்னா அந்த இன்ஃபினிட்டி அந்த லோகோ வந்து இல்லுமினேட் ஆகுது, அதாவது லைட் எரியறது மாதிரியான ஒரு ஸ்டைலில் சூப்பராகவே ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபீலில் வந்து அந்த கொடுத்துருக்குறாங்க. பட் இது ஏன் அவங்க வந்து 2 கார்ஸ்க்குமே வந்து டிஃப்ரெண்டான லோகோஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பிராண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சேமான ஒரு ஸ்டைலே அவங்க போயிருக்கலாம் அப்படின்றது தோணிச்சுது. அதுக்கப்புறம் இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பூட்ல வந்து பார்த்தோம்னா 665 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் வருது. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ரங்க், அதாவது நம்ம பானட் ஓப்பன் பண்ணிட்டு வரக்கூடிய ஸ்பேஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 155 லிட்டர்ஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல வரக்கூடிய ஸ்பேஸுமே வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு எக்ஸ்டீரியர்ல வரக்கூடிய ஹைலைட்ஸ். இன்டீரியர்ல வரக்கூடிய ஹைலைட்ஸ் பார்த்தோம்னா 3 பெரிய எல்சிடி ஸ்கிரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12.3 இன்ச் வரக்கூடிய 3 ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நமக்கு டிரைவருக்கான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வரக்கூடிய அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன், அதுக்கும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா கோ டிரைவருக்கு வரக்கூடிய ஒரு டெடிகேட்டட் ஸ்க்ரீன். இது வந்து பியூரா என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக. அதுக்கப்புறம் இன்னொரு அடிஷனல் ஃபீச்சராக அவங்க வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பிரிங் யோர் ஓன் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்து டிரைவர் அப்புறம் கோ டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம ஒரு டேப்லெட் ஏதாவது கொண்டு வந்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு
ஒரு ஹோல்டர் மாதிரியான யூனிட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே இதை வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஸ்க்ரீன் கூடயும் சிங்க் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு காமன் மீடியாவை நம்ம ஒன்றில் ப்ளே பண்ணிட்டோம்னா எல்லாத்துலேயுமே அந்த மீடியா வந்து நம்ம ப்ரொஜெக்ட் ஆகி ப்ளே பண்ணுறது மாதிரியான ஒரு சிஸ்டமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்கு இதில் வந்து கொஞ்சம் கூட ஒரு முக்கியத்துவம் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த 16 ஸ்பீக்கர்ஸ் வரக்கூடிய அந்த ஹார்மன் கார்டன் சிஸ்டம் தான் வந்து இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே இதில் வந்து அடிஷ்னலாக அந்த டால்பி அட்மோஸ்கிட்டையும் கொடுத்து இந்த சவுண்டோட டியூனிங் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களை வந்து விரும்பக்கூடியவங்களுக்கு இது ரொம்பவே வந்து ஒரு ப்ரீமியமான ஃபீச்சராக இருக்கும். இதுலேயுமே அந்த லெவல் 2 ப்ளஸ் ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ் இந்த 2 கார்ஸ்லேயுமே இந்த ஏடாஸில் கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து நம்ம ஒரு லேன் சேஞ்ச் எடுக்கணும், அதாவது ஒரு லேன்ல இருந்து இன்னொரு லேனுக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இண்டிகேட்டரை மட்டும் போட்டால் போதும், தன்னாலே வந்து அது லேன் சேஞ்ச் பண்ணுறது மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கூடவே வந்து ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் 200க்கு மேலான சிச்சுவேஷன்ஸில் அது கரெக்டாக பார்க் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து இந்த சிஸ்டம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட இன்டீரியருமே வந்து ரொம்ப ப்ரீமியம் அண்ட் ரிச் லுக்கிங்காக இருக்குது. நமக்கு அந்த BE60ல நமக்கு ஒரு கிரேயிஷ் கலரில் வந்து ஒரு டார்க்கான கிரே கலரில் வந்து இன்டீரியர் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நல்ல ஒரு பீச் கலரில் நமக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஒரு கலர்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயுமே இந்த XEV9லேயுமே வந்து அந்த 2 பேட்டரி பேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 59 கிலோவாட் ஹவர் இருக்கக்கூடியது ப்ளஸ் வந்து இந்த 79 கிலோவாட் ஹவர் இருக்கக்கூடியது. இந்த XEV9யோட அந்த ரேஞ்சஸ் பார்த்தோம்னா 79 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் இருக்கக்கூடியதுல ARI சர்டிஃபைட் ரேஞ்ச் வந்து 656 கிலோமீட்டர். கூடவே வந்து அந்த WLTP சைக்கிளில் வந்து 533 கிலோமீட்டர். இதுலேயுமே கிட்டத்தட்ட 450 இருந்து 500 கிலோமீட்டர் வந்து ரியல் ரேஞ்ச் வந்து இந்த பெரிய பேட்டரிக்கு வந்து கிடைக்கும். சின்ன பேட்டரியோட அந்த அஃபிஷியல் ரேஞ்ச் ஃபிகர்ஸ் அவங்க சொல்லல. கண்டிப்பாக வந்து ஒரு 350 400 கிலோமீட்டர்ஸ் வந்து ரியல் டைம் ரேஞ்ச் கிடைக்கக்கூடிய அளவில் வந்து இதோட எதுவுமே இருந்திருக்கும். 2 கார்ஸுமே வந்து பார்த்தோம்னா ரியர் வீல் டிரைவ் தான், அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய ஆக்சில்ல தான் வந்து மோட்டருமே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. 6.7 செகண்ட்ஸில் வந்து 0 to 100 கிடைக்கக்கூடிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸுமே இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 280 BHP ஆஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் வந்து இந்த 2 இதுலையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெரிய பேட்டரி பேக் வரக்கூடிய இடத்துல சின்ன பேட்டரி பேக் அந்த 59 கிலோவாட் இருக்கக்கூடிய பேட்டரி பேக் வரக்கூடிய இதில் வந்து 230 ஹார்ஸ் பவர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட ரெண்டோட ப்ரைஸிங்குமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கூடவே ஒரு 60 லட்சம் இல்லை ஒரு 70 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய கார்ஸ்க்குமே வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு காம்படிஷன் இருக்கிறதுனால ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸையுமே வந்து இவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ். மஹிந்திரா வந்து அவங்களோட அந்த செலவு குறைகள் எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டச் ஸ்க்ரீன் திடீர்னு ஒர்க் ஆகலை, எலக்ட்ரானிக்ஸில் வந்து சின்ன சின்ன ஃபால்ட் வருது. என்னென்னா இந்த காரே வந்து ஒரு ஃபுல் கேட்ஜெட் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து எலக்ட்ரானிக்ஸில் வரக்கூடிய அந்த காமன் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து மஹிந்திரா அவாய்ட் பண்ணி ஒரு ரிலையபிளான ப்ராடக்டை கொண்டு வந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க்கையுமே வந்து எல்லா இடத்துக்கும் கரெக்டாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபியூச்சர் கார்ஸ் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் கூட வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் சேஃப்டி, ஒரு பொறுமை அப்படிங்கிறது நம்ம மனசில் இருந்தால் நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.